श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோல பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 14வது 15வது மற்றும் 16வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்மஃல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः ந கர்மஃல சம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. அதாவது முக்கியமாக இந்த இடத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்ல வரும் விஷயம் என்ன என்றால், பகவானானவர் யாருக்கும் கர்மங்களை கொடுப்பதும் இல்லை. இந்த கர்மாவை செய்கிறவன் நான் என்கிற அந்த நான் கர்த்தா என்கிற பாவத்தை கொடுப்பதும் இல்லை. அந்த கர்மாலேந்து வரும் கர்ம பலனையும் அவர் கொடுப்பதில்லை என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ கடவுளானவர் இறைவனானவர் நமக்கெல்லாம் கர்மாவை கொடுக்கல, கர்மாலேந்து வரும் பலனை கொடுக்கல. அந்த செயலை அந்த கர்மாவை செய்யும் போது நான் கர்த்தா, செயலை செய்பவன் நான் தான் என்கிற அந்த பாவத்தையும் கொடுக்கவில்லை. இந்த மூன்றுத்தையுமே அவர் கொடுக்கல என்றால் அதையெல்லாம் யாரு கொடுப்பது என்ற அந்த கேள்விகளுக்கான விளக்கத்தை இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தின் அந்த ஒரு பதத்தின் அர்த்தத்தையும் நம்ம பார்த்தோம் என்றால், ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः. ந கர்த்ருத்வம் நான் கர்த்தா என்கிற அந்த பாவத்தையும், ந கர்மாணி அந்த கர்மாவையும் அந்த செயலையும், லோகஸ்ய மக்களுக்கு ஜனங்களுக்கு இல்ல பக்தர்களுக்கு, பொதுவாக சொல்ல போனா மனிதர்களுக்கு என்று வைத்துக்கலாம் ஜெனரலா. ந கர்த்ருத்வம் ந கர்மாணி லோகஸ்ய ஸ்ருஜதி பிரபுः பகவான் உருவாக்கவில்லை, அவர் படைக்கவில்லை. ந கர்ம பல சம்யோகம் இந்த கர்மாவுக்கு இதுதான் பலன் என்ற அந்த கர்மாவையும் பலனையும் சேர்த்து வச்சு அவர் சொல்லவில்லை. ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே இந்த மூன்று விஷயமே, அதாவது கர்மாவும் கர்மாலேந்து ஒரு பலனும், இந்த கர்மாவை இவர் தான் செய்யணும் என்கிற அந்த முடிவும், அந்த கர்மாவை நான் தான் செய்கிறேன் என்கிற அந்த கர்த்தா பாவமும், இந்த எந்த விஷயத்தையுமே பகவான் உருவாக்கவில்லை, அவர் படைக்கவில்லை. இது எதுவுமே பகவானின் படைப்பு இல்லை. அப்போ இது எல்லாத்துமே எதிலேந்து வர்றது? இந்த எல்லாத்துக்குமே ஒரு ஆரிஜின் இருக்கணுமோ. அந்த ஆரிஜின் என்ன என்றால், இந்த எல்லாமே தோன்றுவது முக்குணங்களிலிருந்து தான். ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே பிரகிருதியிலிருந்து, நேச்சர்ல இருந்து தான் இந்த மூன்றுமே தோன்றுறது. இப்போ பிரகிருதி என்பதே ஒரு மாயை என்று நம்ம பார்த்தோம். மாயை என்னும் இந்த வலையாக இருக்கும் இந்த பிரகிருதி, இந்த சம்சாரம். இதை பின்னுவது, இந்த மாயை என்னும் வலையை பின்னி கொண்டு அதை தெச்சு நமக்கு தர்றதே இந்த மூன்று குணங்கள் தான் என்று போன ஒரு வீடியோவில் நம்ம பார்த்திருக்கோம். அதனால இந்த மூன்று குணங்களின் அந்த ஒரு விளையாட்டாக இருக்கும் இந்த ஒரு பிரகிருதி, இந்த ஒரு நேச்சர், இந்த சம்சாரம். இந்த சம்சாரத்தில் இந்த உடலும் ஒரு பாகமாக இருப்பதால் இந்த உடலும் அழியக்கூடியது, இந்த உடலும் மாயை தான். இந்த உடலும் அந்த முக்குணங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். அதனால் இந்த முக்குணங்களின் காரணத்தினால்தான் ஒருத்தர் பிறக்கிறார். இந்த அவர் போன ஜென்மத்தில் இறக்கும் நொடியில் எந்த குணம் அவருக்கு அதிகமாக இருக்கோ அதற்கு ஏத்த மாதிரியான அடுத்த பிறப்பில் பிறப்பெடுக்கிறார். அப்படி எடுக்கும் அந்த பிறப்புக்கு ஏத்த மாதிரி அவருக்கு கடமைகள் அமையாது. இப்போ சத்திரியனாக பிறந்தார் என்றால் போரிடுவது, அந்த போட்டியில் எதிரிகளை தோற்கடிப்பது, தங்களோட பிரஜைகளை அந்த ஜனங்களை அங்க இருக்கும் அந்த வாசிகளை அவளை காப்பாற்றுவது, அவரை காக்கிறது, அதுதான் ஒரு சத்திரியனின், ஒரு ராஜாவின், ஒரு அரசனின் வேலை. இப்படி ஒரு அரசனாக, ஒரு ராஜாவாக, ஒரு சத்திரியனாக பிறந்தால் இது கர்மா. அதனால் அவர் பிறப்பதும் அந்த கர்மா, அந்த குணங்களால் தான். அப்படி பிறக்கும் அந்த பிறப்பும், அவர் எடுக்கும் அந்த பிறப்பும் அந்த கர்மாவின் காரணமாக தான் இருக்கு, அந்த ஒரு குணங்களின் காரணமாக தான் இருக்கு. அப்படி அவர் பிறந்து அவருக்கு கொடுக்கப்படும் கடமைகளும் இந்த குணங்கள் தான் கொடுக்கிறது. அப்படி அந்த கடமைகளை செய்யும் போது, ஓஹோ நான் சத்திரியன், நான் தான் இந்த ராஜ்யத்திற்கு ராஜா, நான் தான் என்னோட பிரஜைகள் எல்லாம் காப்பாற்றுறேன், நான் தான் இந்த போரில் ஜெயித்தேன் என்கிற அந்த ஒரு நான் என்கிற பாவத்தையும் இந்த ஒரு முக்குணங்கள் தான் தருது. இந்த முக்குணங்களும் மாயைக்கு காரணமாக இருக்கு. இந்த முக்குணங்கள்ல இருந்து மாயை தோன்றியது, மாயையிலிருந்து தான் இந்த சம்சாரமே, இந்த பிரபஞ்சமே தோன்றியது என்று நம்ம பார்த்தோம். அப்ப இந்த முக்குணங்கள் படைத்த இந்த கர்மாவை செய்கிறேன் என்கிற அந்த அகங்காரம்,
அப்புறமா அந்த கர்மால இருந்து ஒரு பலன். இந்த மூன்றுமே இந்த முக்குணங்கள்ல இருந்து, சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம்ல இருந்து தான் வந்திருக்கு என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். முடிவாக சொல்ல போனா பகவான் இந்த ஆத்மாவை படைத்தார், ஆத்மாவை பூலோகத்திற்கு அனுப்பி வைத்தார். எதற்கு அனுப்பி வைத்தார்? திருப்பியும் அவரிடமே செல்வதற்கான பாதையை காட்டி, இதுதான் நீ வந்ததற்கான நோக்கம் என்று அனுப்பி வைத்தார். இப்படி இந்த ஆத்மாவை படைத்த பகவான் இந்த ஆத்மா தங்குவதற்கு ஒரு நவத்வாரங்கள் கொண்ட ஒரு ஊராக, ஒரு நகரமாக இந்த தேகத்தை தந்தார். நவத்வாரங்கள் கொண்ட இந்த தேகமும் அந்த முக்குணங்களின் செயலால் தான் வந்தது. இந்த தேகத்திற்கு ஏற்ற மாதிரி கடமைகளும் இருக்கு. அதனால் இப்படி ஒரு பிறப்புக்கும் இருக்கும் அந்த ஒரு கடமைகள், ஒரு அந்த டியூட்டிஸ் இருக்கே, அதை கொடுப்பதும் இந்த முக்குணங்கள் தான், இந்த சத்வ ரஜோ தமோ குணங்கள் தான். அதனால் முக்குணங்களின் காரணமாக தான் ஒருத்தர் பிறக்கிறார். அவருக்கு இதுதான் கர்மா என்று விதிக்கப்படுறது, அவருக்கு இந்த கர்மாலிருந்து இந்த பலன் தான் வரும் என்று சொல்றதும் அந்த முக்குணங்கள் தான். இப்படி அந்த செயலை செய்யும் போது நான் தான் இந்த செயலை செய்கிறேன் என்கிற அவர் மனதுக்குள்ள வரும் அந்த அகங்காரமும் இந்த குணங்களின் அந்த ஒரு செயலாக தான் இருக்கு. எல்லாமே இந்த முக்குணங்களின் செயலாக தான் இருக்கு. இந்த ஆத்மாவை அனுப்பினது மட்டும்தான் பகவானின் செயலாகவும் இருக்கு என்று அழகாக இந்த இடத்தில் கிருஷ்ணன் நமக்கு விளக்கி சொல்றார். இப்ப அடுத்த ஸ்லோகத்தில் பகவானை பற்றி, பரமாத்மாவை பற்றி இன்னும் பல விஷயத்தை அவர் சொல்றார். அப்படி அவர் சொல்வது என்ன என்பதை பார்ப்போம். நாதத்தே கஸ்யசித் பாபம் நசைவ சுக்ருதம் விபுः அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி சந்தவஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், நாதத்தே கஸ்யசித் பாபம் நசைவ சுக்ருதம் விபுः அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அதாவது நாதத்தே கஸ்யசித் பாபம் நசைவ சுக்ருதம் விபுः, அந்த பகவானானவர் யாரோட பாவத்தையும் ஏத்துக்கிறது இல்லை, யாரோட புண்ணியத்தையும் ஏத்துக்கிறது இல்லை. பகவான் அந்த பாவ புண்ணியத்தை கண்டு கொள்வதே இல்லை. அவர் மனதில் வைத்துக் கொள்வதற்கும் ஒரே விஷயம் என்ன என்றால், இவனை, இந்த ஒரு ஜீவாத்மாவை நம்ம பூலோகத்துக்கு அனுப்பியிருக்கோம், இவன் இந்த பிறப்பை பயன்படுத்தி கொண்டு அதை சரியான முறையில் உபயோகித்து திருப்பி நம்மிடமே சென்று அடைகிறானா, அதை தான் பார்க்கிறார் நம்மளோட பகவான். அந்த ஒரு பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகவில்லை என்றால், அந்த ஒரு எண்ணம், அவருடைய எண்ணம் முழுமையாக நிறைவேறவில்லை என்றால் மறுபடியும் இன்னொரு பிறப்பை தந்து இன்னொரு வாய்ப்பை அளிக்கிறார். இப்படி எது வரைக்கும் நம்ம மோட்சம் பெறுகிறோமோ அது வரைக்கும் நமக்கு பிறப்புகளை அளித்துக் கொண்டே இருக்கார், வாய்ப்புகளை அளித்துக் கொண்டே இருக்கார் பகவான். அப்பேருக்கும் அந்த பகவான் என்ன செய்யறார் என்றால், யாரோட புண்ணியத்தையும் யாரோட பாவத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதே நேரத்தில் இவன் எப்பொழுது வருவான் என்று காத்து கொண்டே ஏக்கத்தோடயே இருக்கார். எப்படி ஒரு தாய் தன்னோட குழந்தைய ஸ்கூல்ல விட்டா திருப்பி எப்ப வருவானோ, நல்லா இருக்கானா இல்லையான்னு தெரியலையே, சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலையே என்று கவலைப்படுவாளோ, அது போலவே பகவானும் நம்மை பூலோகத்துக்கு அனுப்பி வைத்து நம்ம இங்க இருக்கோம் என்றால் அவர் சங்கடத்தோடு இருந்துட்டே இருக்காராம், எப்ப திருப்பி வருவான் என்று ஏக்கத்தோடு இருக்காராம். நாதத்தே கஸ்யசித் பாபம் நசைவ சுக்ருதம் விபுः அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி சந்தவஹ. ஆனால் அஜ்ஞானத்தால் மறைக்கப்பட்டு, தன்னோட ஞானம் அஜ்ஞானத்தால் மறைக்கப்பட்டிருக்கு என்று தெரியாத அந்த அஜ்ஞானத்தால் மூழ்கி இருக்கிற அந்த ஒரு மனிதனானவன், அவன் பகவான் புண்ணியத்தை ஏத்துக்கிறார், பாவத்தையும் ஏத்துக்கிறார், அதனால்தான் எனக்கு இந்த கஷ்டங்களை தான் தரார் என்று யோசிக்கிறான் அவன். ஆனால் இது எதையுமே பகவான் செய்வதில்லை என்று அவனுக்கு தெரியாது. ஏனென்றால் அவனை அஜ்ஞானம் முழுகடித்து விட்டிருக்கு என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். ஞானேன து ததஜ்ஞானம் யேஷாம் நாஷிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாசயதி தத்பரம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், ஞானத்தின் மகிமை என்ன என்று தெரியுமா அர்ஜுனா, ஞானம் என்பது எவ்வளவு புனிதமானது என்று தெரியுமா அர்ஜுனா என்று அந்த ஒரு 2 கேள்விகளை போன அத்தியாயத்தில் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் சொன்னார். அதற்கான விளக்கத்தையும் சொன்னார். ஞானத்தை காட்டிலும் புனிதமானது எதுவும் இல்லை, ஞானத்தை காட்டிலும் புனிதமாக்கக்கூடிய சக்தி எதற்கும் இல்லை என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். அப்பேற்பட்ட அந்த ஞானமானது அஜ்ஞானத்தை எப்படி விளக்கம் என்று தெரியுமா அர்ஜுனா என்று கேட்கிறார் நம்ம கிருஷ்ணர். அதற்கான விடையும் இதே ஸ்லோகத்தில் சொல்றார். அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்ன அந்த வார்த்தைகள், ஞானேன து ததஜ்ஞானம் யேஷாம் நாஷிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாசயதி தத்பரம் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். ஞானேன து ததஜ்ஞானம் யேஷாம் நாஷிதமாத்மனஹ, ஞானமானது அஜ்ஞானத்தை அழிக்கிறது அர்ஜுனா. எப்படி அழிக்கிறது என்று தெரியுமா என்று சொல்வதற்காக ஒரு உதாரணத்தை சொல்றார்.
தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாசயதி தத்பரம். அதாவது ஆதித்யன் என்ற பெயர் வந்தாலே ஆதித்யனுக்கு சூரியன் என்று பொருள். நம்ம சூரியனை தினமும் காலையில பார்க்கிறோமோ, அந்த சூரிய தேவருக்கு ஆதித்யன் என்று பெயர். அப்படி சூரிய தேவனாக இருக்கும் ஆதித்யன், அந்த ஆதித்யன் எப்போ காலையில அந்த விடியல் காலை விடியும் போது உதிக்கிறாரோ, அந்த சூரியன் கிரணங்கள் பட்டு எந்தெந்த இடத்துலலாம் இருள் இருக்கோ எல்லாமே ஒதுங்கி போயிடும், எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஏனென்றால் இருளும் ஒளியும் ஒரே நேரத்தில் கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியாது, ஒரே இடத்தில் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த ஞானமானது ஒரு சூரியனை போல நம்மளோட மனம், நம்மளோட ஆத்மா, நம்மளோட புத்தி ஆகிய இந்த விஷயங்களை என்கிற அந்த திரையில உதிக்கும் போது அந்த மனம், அந்த ஆத்மா, அந்த புத்தியில இருக்கும் அந்த அஜ்ஞானமானது எப்படி இந்த சூரியன் உதிக்கும் போது இருள் ஓடி போயிடுறதோ, அது போலவே ஞானம் உதிக்கும் போது, ஞானம் என்னும் கதிரவன் உதிக்கும் போது நம்ம மனதில் இருக்கும் குழப்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள், அஜ்ஞானம் எல்லாமே அழிந்து போயிடும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். அதனால் இப்ப வரைக்கும் இந்த ஸ்லோகத்தில் ஒரு நம்ம எவ்வளவு அஜ்ஞானிகள், அஜ்ஞானத்தால் நம்ம எவ்வளவு கவரப்பட்டிருக்கோம் என்பதை உணர்த்துறதுக்காக கிருஷ்ணர் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்த விஷயம், இந்த வீடியோ நம்ம பார்த்த விஷயம் என்னென்ன என்றால், பகவான் கர்மாவை படைப்பதில்லை. ஒரு மனிதனை படைத்து இவனுக்கு இதான் கர்மா என்று சொல்வதில்லை. அதே நேரத்தில் பகவானானவர் இந்த கர்மாவை செய்கிற அந்த மனிதருக்கு நான் தான் கர்த்தா என்கிற அந்த பாவத்தையும் தரதில்லை. கர்மாவிலிருந்து வரும் கர்ம பலனுக்கும் அந்த கர்மாவை செய்பவருக்கும் அந்த பந்தத்தை ஏற்படுத்துவது பகவான் அல்ல. அதே நேரத்தில் பகவானானவர் யாரோட பாவத்தையும் யாரோட புண்ணியத்தையும் ஏற்றுக்கிறதும் இல்லை. ஆனால் இது எல்லாமே பகவான் தான் செய்கிறார், இப்படி பகவானால் செய்யப்படாத இந்த விஷயங்கள் எல்லாமே பகவான் தான் செய்கிறார் என்று ஒரு மனிதன் நினைத்துக் கொள்கிறார். அப்போ அது அஜ்ஞானம் தானே, அது இக்னோரன்ஸ் தானே. அந்த இக்னோரன்ஸை, அந்த ஒரு அஜ்ஞானத்தை தருவது இந்த முக்குணங்கள் தான், சத்வ ரஜோ தமோ குணங்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணா. அதனால்தான் இந்த 3 குணங்களையும் தாண்டி, இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்று 2வது அத்தியாயத்தில் சொன்னார். நிஸ்திரை குண்யோ பவார்ஜுனா என்று அந்த ஒரு சொல்லை பயன்படுத்தினார் 2வது அத்தியாயத்தில் நம்ம கிருஷ்ணர். இந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருப்பவர்கள் சாங்கிய யோகிகள் மற்றும் கர்மயோகிகள். இவா 2 பேருக்குமே அந்த ஞானம், அந்த தத்துவ ஞானம் இருக்கு. பகவான் யார்? அவர், அந்த பகவானானவர் நம்மை படைக்கவில்லை. அந்த பகவான் நம்மை, இந்த உடலை நமக்கு தருவதில்லை. இந்த உடல் நாம் போன ஜென்மத்தில் செய்த கர்மாவின் பலனாக தான் வருது. அந்த கர்மாவை போன ஜென்மத்தில் யார் செய்ய வைத்தார்? அந்த கர்மாவை செய்ய வைத்ததும் இந்த குணங்கள் தான். அந்த கர்மாவின் பலனாக இந்த உடல் வந்திருக்கு. அந்த பலனை நமக்கு அளித்தது யார்? அதுவும் அந்த முக்குணங்களின் வேலையாக தான் இருக்கு. இந்த பலனை அளித்து இப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம வேற ஏதோ கர்மாவை செய்கிறோம் என்றால் அந்த கர்மாவை நாம் தான் செய்கிறோம் என்கிற அந்த ஒரு தப்பான அபிப்பிராயத்தை, தப்பான அந்த ஒரு அகங்காரத்தை நம்ம மனதுக்குள்ள புகட்டுவது யார்? அதுவும் அந்த முக்குணங்கள் தான் என்று யாருக்கு தெரியாதோ அவாதான் கர்மயோகிகள், சாங்கிய யோகிகள். சொல்ல போனா சாதகர்கள், பக்தர்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். அப்படி தத்துவஞானம் இருக்கிற அந்த பக்தர்களை காட்டிலும் அவளோட ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த அஜ்ஞானிகளானவர்கள் எல்லாமே பகவான் தான் செய்கிறார் என்று தப்பான ஒரு எண்ணத்தோட இருக்கா. இந்த அஜ்ஞானத்தை விளக்குவது எப்படி? ஞானத்தை பெற வேண்டும். அந்த ஞானத்தை எப்படி பெற வேண்டும் என்றுதான் போன அத்தியாயத்தில் பார்த்தோம். இப்படி பகவத்கீதையில் ஒரு அத்தியாயத்திற்கும் ஒரு லிங்க், ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷனை புரிந்து கொண்டு அதை உணர்ந்தால் மட்டுமே பகவத்கீதையை நம்மளால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு சரியான குருவை அணுகி அவரிடம் சரணாகதி செய்து அவரோட பாதார விந்தங்களில் விழுந்து அவரை சேவித்து அவரிடமிருந்து பணிவோடும் அன்போடும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஞானமானது நம்மளோட மனம் என்கிற அந்த திரையில எப்போ உதிக்கிறதோ அப்போ மனதுக்குள்ள இருக்கும் ஐயங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள், அதே நேரத்தில் கஷ்டங்கள், கவலைகள், அந்த அஜ்ஞானம் எல்லாமே இருள் விலகி போற மாதிரி ஞானம் என்னும் கதிரவன் உதிக்கும் போது விலகி போகும் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தில் 14வது, 15வது மற்றும் 16வது ஸ்லோகங்களுக்கு உண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.